ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னன்னா வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற டாபிக்ல வந்து புக் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து விஜய் அண்ணா அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கருடைய பேரன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னாடி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவங்களாம் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தான் ஃபர்ஸ்ட் வந்து புக்கு கொடுத்தாங்க. ஸோ வந்து இன்னைக்கு வந்து நான் அதை ஃபுல்லா வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போதில்ல. பட் என்ன அஃபெக்ட் பண்ணிச்சு அந்த ஸ்பீச்ல இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஓகேங்களா? அதாவது நம்ம இத்தனை வருஷமா ஒருத்தவங்களை வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஒரு வேற மாதிரி பார்த்து வந்திருப்போம். அவங்களுடைய ஆட்டிடியூட், ஸ்பீச், அவங்களுடைய எல்லாமே வந்து வேற மாதிரி பார்த்துருப்போம். இப்ப என்னமோ அந்த அதே மனுஷன் ஆனா ரொம்ப வேற மாதிரி தெரியுறாங்க. அதுதான் வந்து விஜய் அண்ணா. நான் வந்து ரீசெண்டா அவருடைய அதாவது வந்து அவருடைய கட்சியில சேரலான்ற அளவுக்கு அவருக்கு வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஓப்பனாவே சொல்லணும் அப்படின்னா வந்து எனக்கு அவங்களதான் பிடிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் என்னோட 22 வயசு வரைக்கும் யாருக்குமே எந்த ஓட்டுமே பண்ணல, ஓகேங்களா? இது வரைக்கும் ஓட் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்ப 2026 நடக்க போற வந்து எலெக்ஷன்ல தான் வந்து விஜய் அண்ணாக்கு வந்து ஓட் பண்ணணுன்றதுக்காக இப்பதான் லாஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து இந்த எல்லா இடத்துலயும் வந்து இந்த ஓட்டுக்காக வந்து எழுதுனாங்க. அதுலதான் வந்து என்னுடைய நேம் புக் பண்ணி இப்ப வந்து நான் ஓட்டர் ஐடியே வாங்க போறேன். என்னோட 22 வயசுலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓட்டர் ஐடியே வாங்க போறேன். ஸோ வந்து அதாவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு பெரும்பான்மையான பங்கு வந்து நம்ம நோட்டாக்கு போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த ஆட்சி வந்து மாத்தலாம்னு சொல்றாங்க. ஆனா வந்து இங்க நிறைய பேர் அதை பண்றது கிடையாது. யாரோ ஒருத்தவங்களுக்கு போட்டு போயிடாங்க, யாரோ ஒருத்தவங்க ஆட்சி பண்றாங்க. அதுல எனக்கு வந்து சுத்தமா விருப்பம் கிடையாது. ஸோ இந்த வாட்டி எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலாம். அவங்க வந்து எப்படி வந்து ஆட்சி பண்றாங்க, இல்ல வந்து அவங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியணும்ல. அதனால வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட் வந்து விஜய் அண்ணாக்கு தான் போட போறேன். இது ஓப்பனாவே சொல்லுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுல எல்லாம், ஓகேங்களா? சோ வந்து இன்னைக்கு அவர் வந்து பேசியிருந்தாரு. எல்லாருக்குமே டைரக்ட் தாங்க. யாருக்குமே வந்து இந்த ரொம்ப மறைச்சி அப்படிலாம் யார பத்தியுமே அவர் பேசுறது இல்லை. இப்பெல்லாம் ஸ்ட்ரைட்டாவே பேசிடுறாங்க. ஆனா அவர் வந்து பேசும்போதே வந்து நம்மளுக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த மூமெண்ட் வந்து இவங்க எப்படி எவ்வளவு இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு முடிச்சிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, கரண்ட்ல வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம எதிர்த்து பேசினா நம்மளுக்கு என்னன்னா நடக்கலாம் அப்படின்றது அவருக்கு தெரியும். அவருக்கு வந்து என்னதான் ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தாலுமே வந்து அவருக்கு வந்து என்னதான் நடக்கலாம் அப்படிங்கறது வந்து தெரியும்ல. அவருக்கு வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் தெரியும்ல. ஆனா வந்து அவர் எதையுமே வந்து அதை பத்தி கேர் பண்ணிக்கல. எல்லாருமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வந்து அவரு பேசிடுறாரு, எல்லாரையும் பத்தி பேசிடுறாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து அம்பேத்கருடைய அவருடைய புக் வந்து ரிலீஸ் பண்றது வந்து பாக்குறதுக்கு வந்து எனக்கு குறிப்பா இருந்துச்சு. மனுஷன் வந்து இசை வெளியீட்டு விழாக்கு மட்டும் வந்துட்டு வந்து இப்ப புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்திருக்காரு அப்படிங்கறது வந்து எனக்கு புதுசா இருந்தாச்சு. நான் அவர் பேசினது ஃபுல்லா ஒரு 2-3 வாட்டி ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தேன். அவர் வந்து சிம்பிளா சூப்பரா எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. அதுதான், அதாவது வந்து இந்த இந்த கடைசியில நிக்கிறவங்களுக்கு கூட புரியணும் அப்படின்றது. அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப படிக்கவே இல்லை, ரொம்ப பாமர மக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு கூட புரிஞ்சிரும் அவர் பேசினானா. அந்த அளவுக்கு தான் வந்து சொல்லுவாரு. எந்த ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் பெருசா யூஸ் பண்ணாம சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு ஸ்பீச்ல. அவர் சொல்லும் போது வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாரு. நியூயார்க் வந்து எல்லாரும் வந்து இப்போ போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டைம் பாஸ் வந்து போறாங்க. ஆனா அந்த காலத்துல படிக்கிறதுக்காக போய் டாக்டர் பட்டமே வாங்கிட்டு வந்தவங்களுக்கு கூட அந்த காலத்துல வந்து தீண்டாமை வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. அதாவது படிச்சவங்களுக்கு, ஓகேங்களா? இப்ப வந்து நார்மலா இருக்கவங்களுக்கும் இருக்கக்கூடாது ஆக்சுவலா. ஆனா படிச்சுட்டு ஒரு பெரிய பதவியில இருக்கவங்களுக்கு கூட வந்து அப்போ வந்து அந்த தீண்டாமை வந்து அவ்வளவு ஒரு பெரிய விஷயமா நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து அவர் சொல்லியிருந்தாரு. லிட்ரலி பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து தெரியல. என்ன ஒரு சில விஷயம் அஃபெக்ட் பண்ணுச்சு இந்த கேஸ்ட் வைஸ். பட் எனக்கு பெருசா எந்த அஃபெக்ஷனும் இல்லை. எனக்கு பெருசா எதுவுமே அஃபெக்ட் பண்ணல, ஓகேங்களா? ஆனா வந்து அவர் சொல்லும் போது உண்மையாவே இப்படிலாம் இருந்திருக்குமா, இப்படிலாம் பண்ணிருப்பாங்களா, இப்பெல்லாம் வந்து மனுஷங்க இருந்தாங்களா, உண்மையாவே அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிறச்ச வந்து இப்படி வந்து அவர் சொல்லும் போது வந்து எனக்கு இன்னுமே அந்த
ரியலைஸ் பண்ண முடியல. உண்மையாவே இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலா. நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து அம்பேத்கர் சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய நிறைய வீடியோஸ், அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து அவருடைய புக்ஸு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நிறையா அவரை பற்றி நான் ரிலேட்டடாக நிறைய படிப்பேன். எனக்கு நார்மலாகவே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அவருடைய பர்த்டே April 14th அன்றைக்கி வந்து நான் வந்து அவருக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். இந்த மாதிரி அவரை விஷ் பண்ணி ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 3 பேர் அன்றைக்கி மெசேஜ் பண்ணாங்க. ஓகேங்களா. எல்லாம் எப்படி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்குலாம் வந்து இவங்களை பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. 3வதாக ஒரு பர்சன் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து நார்மலாகவே வந்து நீ வேறு கேஸ்ட்டு, இவங்களெல்லாம் உனக்கு பிடிக்காதுல்ல, இவங்களாம் தானே நீங்கள் எதிரியாக பார்ப்பீங்க, நீ போய் இவருக்கு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு 2 பேரை விட்டுறாங்க. 3வதாக ஒருத்தவங்க கேட்டாங்களா, அவங்க வந்து யாருன்னா என் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா வந்து நம்ம ஊட்டி விட்டு முத்தம் கொடுத்து அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க வந்து அப்படி கேட்டோன்னே எனக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. அவர் வந்து நார்மலாக வந்து நான் அப்புறம் எனக்கு ரொம்ப கோபமும் வந்துச்சு, செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நான் வெப்பன்டி உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலாக இதை மெசேஜ் பண்ணிட்டு உடனே நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன். என்ன அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எந்த ஜாதியுமே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து போராடினீங்க. இப்போ உங்களை வச்சே ஜாதி அரசியலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீங்களே ஒரு ஜாதி தலைவராக இப்போ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அதுக்கு நிறைய மெசேஜ் எனக்கு வந்திருந்து, நீ எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே இப்போ அது நடக்குதுங்க. நான் வந்து லிட்டரலாக நிறைய இடத்துல பார்க்குறேன். அவரை கொண்டாடுறோங்கிற பேரில் வந்து நிறைய ஜாதி அரசியல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த விஷயம் நான் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து சட்ட மாமேதை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் வந்து நம்மளுடைய சட்டத்தின் தந்தை. ஓகேங்களா. நம்ம வந்து இந்த கோர்ட் ஜட்ஜஸ் அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவர் வந்து சொன்னது தான், அவர் வந்து பண்ணது தான். ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னும் போது நான் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. அப்படி இருக்கிறச்ச வந்து இவர் வந்து எங்களுடைய தலைவர், நாங்கள் தான் இவங்களை கொண்டாடணும், நீங்கள் தான் இவங்களை கொண்டாடணும்னு யாருமே சொல்லக்கூடாது. அதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஓகேங்களா. அவரே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்னு சொல்லியிருக்காரு. அது வந்து எல்லாருமே பிறப்பில் வந்து சமம். ஓகேங்களா. அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தீண்டாமை பெருங்குற்றம்னு சொல்லி அதுக்கு தண்டனை சட்டத்தையும் அவர் எழுதியிருக்காரு. அப்படி இருக்கிறச்ச வந்து நம்ம வந்து சும்மா வந்து இவங்க வந்து இவர் வந்து என்னுடைய தலைவர், என்னுடைய ஆளுங்க அப்படிலாம் சொல்லி பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதுவும் இல்லாம வந்து நீங்க வந்து இல்லைன்றது வந்து இருக்குன்றத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா. ஒரு சைடு வந்து இல்லைன்னு என்னதான் வந்து ஜாதி இல்லை, நாங்க ஜாதி பார்க்குதுல அப்படின்னு நீங்க சொன்னாலுமே ஒரு சிலர் வந்து அதை இன்னுமே வந்து சில பேர் வந்து சொல்லி அப்படி சொல்றாங்க. இது மாதிரி நாங்க வந்து ஜாதிலாம் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்துல வந்து காட்டுறாங்க. அந்த செயல் மூலியமா வந்து சொல்லுதான் வந்து இப்படி சொல்றாங்களே தவிர செயல் வந்து வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. எல்லாருமே இங்க ஒண்ணுதான். ஓகேங்களா. இன்னைக்கு நான் செத்தாலும் எனக்கு லாஸ்டா பால் தான் ஊத்த போறாங்க, நீங்க செத்தாலும் உங்களுக்கு பால் தான். அதனால வந்து யாருமே மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தீண்டாமை பெருங்குற்றன்றத புக்ல இருந்து எடுத்துட்டு உங்க மனசை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுதான் நான் வந்து சொல்லுவேன் எல்லாருக்குமே. வந்து குழந்தைங்களுக்கு வந்து சும்மா போயிட்டு ஜாதிலாம் பார்க்கக்கூடாது, ஜாதிலாம் பார்க்காது உண்மையை சொல்லாதீங்க. ஜாதின்ற ஒரு விஷயமே தெரியாம போயிட்டு வர தலைமுறைகளுக்கு வந்து அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைன்னு அவங்க எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்கு வந்து ஜாதியை பார்க்காதன்னு கூட சொல்லாதீங்க. அந்த ஜாதின்ற வார்த்தையை வந்து இல்லாம போயிடும். ஜாதி மல்லியில கூட ஜாதியை தூக்கிட்டு மல்லின்ற வார்த்தையை மட்டும் வந்து இல்ல ஊசி மல்லின்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்கன்ற நான் சொல்லுவேன். ஆக்சுவலா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஸோ வந்து தளபதி அண்ணா வந்து ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவருடைய புக் ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த புக் வந்து வெளியிட்ருக்காங்க. பார்க்கலாம் அந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.